Hello students, in this class United Nations Guidelines for Consumer Protection. United Nations வந்து கன்சூமர் ப்ரொடெக்ஷனுக்காக சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, The General Assembly of the United Nations passed a resolution on April 9, 1985. அதாவது ஜென்ரல் அசம்பிளியில் யுனைடெட் நேஷனோட ஜென்ரல் அசம்பிளியில் வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, அடாப்டிங் ஏ செட் ஆஃப் கைட்லைன்ஸ் ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். அதாவது அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸை வந்து அடாப்ட் பண்ணணும் மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து. அது மட்டும் கிடையாது, ஒரு கன்சியூமரோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து பெட்டராக ப்ரொடெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சில லாஸ் அண்ட் பாலிசிஸை வந்து அடாப்ட் பண்ணும் அப்படிங்கிறத மெம்பர் கண்ட்ரிஸை வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, த கைட்லைன்ஸ் ப்ரொவைடட் தட் த கவர்மெண்ட் ஷுட் டெவலப் ஆர் மெயின்டைன் ஏ ஸ்ட்ராங் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பாலிசி டேக்கிங் இன் டு அக்கௌண்ட் த கைட்லைன்ஸ். அந்த கைட்லைன்ஸ் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுச்சு அப்படின்னா, கவர்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பாலிசி சம்மந்தமாக இருக்கிற எல்லா கைட்லைன்ஸையும் ஸ்ட்ராங்காக அவங்க வந்து ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணி அதை மெயின்டைன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத இந்த கைட்லைன்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம், டு அசிஸ்ட் கண்ட்ரீஸ் இன் அச்சீவிங் ஆர் மெயின்டைனிங் அடிக்குவேட் ப்ரொடெக்ஷன் ஃபார் தயர் பாப்புலேஷன் ஆஸ் கன்சியூமர்ஸ். அதாவது கண்ட்ரீஸ்க்கு வந்து அசிஸ்ட்னா ஹெல்ப் பண்ணுறது, இன் அச்சீவிங் ஆர் மெயின்டைனிங் அடிக்குவேட் ப்ரொடெக்ஷன், போதுமான அளவு கன்சியூமரோட ப்ரொடெக்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுக்காக கண்ட்ரீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது. ரெண்டாவது வந்து டு ஃபெசிலிட்டேட் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் ரெஸ்பான்சிவ் டு நீட்ஸ் அண்ட் டிசைர் ஆஃப் த கன்சியூமரோட நீட்ஸ், அதே மாதிரி அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பேட்டர்னையும் டிஸ்ட்ரிபியூட் பேட்டர்னையும் கொண்டு வருது. அடுத்தது டு என்கரேஜ் ஹை லெவல்ஸ் ஆஃப் எத்திக்கல் கான்டாக்ட் ஃபார் தோஸ் என்கேஜ் இன் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டு கன்சியூமர்ஸ். நல்ல எத்திக்கலாக கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது வந்து என்கரேஜ் பண்ணுறது. அடுத்தது டு அசிஸ்ட் கண்ட்ரீஸ் இன் கர்பிங் அபியூசிவ் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ் பை ஆல் என்டர்பிரைசஸ் அட் த நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல்ஸ் விச் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் கன்சியூமர்ஸ். கர்பிங் அப்படிங்கிறது வந்து தடுக்க உதவுறது. அதாவது அபியூசிவான பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அபியூசிவ் அப்படிங்கிறது தவறான வழியில் பிஸ்னஸை வந்து பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு என்டர்பிரைசஸும் நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் எதெல்லாம் கன்சியூமர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுதோ அதிலிருந்து தடுக்க உதவுறது கண்ட்ரீஸ்க்கு. அடுத்தது டு ஃபெசிலிட்டேட் த டெவலப்பிங் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கன்சியூமர் குரூப். டு ஃபெசிலிட்டேட் த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கன்சியூமர் குரூப். எதெல்லாம் தனித்தனியாக கன்சியூமர் குரூப்ஸை வந்து டெவலப் பண்ணுற இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் இன்னும் ஃபெசிலிட்டேட் பண்ணி காமிக்கிறது. அடுத்தது டு ஃபர்தர் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபீல்டில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷனும் ஃபர்தராக இன்னும் கோஆப்ரேஷன் பண்ண வைக்கிறது. ஓகே, அடுத்தது டு என்கரேஜ் த டெவலப்மெண்ட் ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன் விச் ப்ரொவைட் கன்சியூமர்ஸ் வித் கிரேட்டர் சாய்ஸ் அட் லோயர் ப்ரைஸ். அதாவது மார்க்கெட் கண்டிஷனை வந்து அதோட டெவலப்மெண்ட்டை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுறது. எதுக்கு அப்படின்னா, அதாவது விச் ப்ரொவைட் கன்சியூமர் வித் கிரேட்டர் சாய்ஸ் அண்டு லோயர் ப்ரைஸ். அதாவது அது அவங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து அதிகமான சாய்ஸஸ் கொடுக்கறதுக்கு. ஓகே, இதெல்லாமே வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கைட்லைன்ஸில் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்கப்பட்ட அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கன்சியூமர் லெஜிஸ்லேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இந்த லெஜிஸ்லேஷன் வந்து ஏதாவது 5 லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்கும். அந்த 5 லெஜிஸ்லேஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்ன கன்சியூமர் லெஜிஸ்லேஷன் சம்மந்தமாக என்ன வந்து இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, The Indian Contract Act 1982 was passed to bind the people on the promise made in the கான்ட்ராக்டில் வந்து ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து காப்பாற்றுறதுக்கு, அதை வந்து அந்த பீப்புளை வந்து காப்பாற்றுறதுக்காக டு பைண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அது அந்த ரீதியாக வந்து நடக்குதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு 1982 வந்து இதை பாஸ் பண்ணாங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி. அது பார்த்தோம்னா த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1982 கொண்டு வந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னா, திஸ் ஆக்ட் ப்ரொடெக்ட் கன்சியூமர்ஸ் அகெயின்ஸ்ட் செல்லர்ஸ் நாட் கம்ப்ளைங் வித் எக்ஸ்பிரஸ்டு அண்ட் இம்ப்ளைடு வாரண்டிஸ் இன் த சேல் கான்ட்ராக்ட் போடும்போது வாரண்டிஸ் கொடுப்பாங்க, கையில் எழுதியோ இல்லை ஓரலாவோ. எக்ஸ்பிரஸ்னால் சும்மா வெளிப்படுத்துறது, இம்ப்ளைடு அப்படிங்கிறது வந்து
எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது வந்து அது வந்து நமக்கு கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்கனாலே அதில் அந்த பேப்பரில் மாதிரி எழுதிவாங்க. இம்ப்ளைடு அப்படின்னாலும் கான்ட்ராக்ட் போட்டிருந்தாலும் சரி போடாட்டியும் சரி அந்த வாரண்ட்டி வந்து அவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கன்சூமர்ஸ் அது மாதிரி ஏதாவது ஏமாத்துற மாதிரி இருந்தாங்கன்னா அதில் ப்ரொடெக்ட் பண்ணுற ஆக்ட் தான் வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1982. இப்போது எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 என்ன சொல்லுது அப்படின்னா, இதாவது செல்லர்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக கூட்ஸ் இருந்துமே இல்லைன்னு சொல்லுவான். ஹார்டிங் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, பதுக்கி வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஷார்ட்டேஜஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க 1955. இதனால் இந்த மாதிரி ஹார்டிங் பண்ணி பிளாக் மார்க்கெட்டில் அதிகமான ப்ரைஸில் வந்து விற்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்ட் 1937. இந்த ஆக்ட் வந்து எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஹை குவாலிட்டியில் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் வந்து சப்ளை ஆகிறத என்ஷூர் பண்ணுது. அடுத்தது வந்து த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன், அதாவது அடல்ட்ரேஷன்னாலே சொல்லியிருக்கிற கலப்படம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது 1954 இந்த ஆக்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, ஃபுட் ஆர்டிகிள்ஸில் வந்து ஏதாவது அடல்ட்ரேஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது. அது மட்டும் கிடையாது, பியூரிட்டி ஆஃப் கூட்ஸோட பியூரிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறது. அதனால் கன்சூமரோட ஹெல்த் வந்து பாதுகாக்கப்படுது. இந்த 1954 ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட். அடுத்தது வெயிட் அண்ட் மெஷர்ஸ் ஆக்ட் 1958. இப்போ இது படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றுமே அந்த ஆக்ட்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, அது வெயிட் அண்ட் மெஷர்ஸ் ஆக்ட்னா, இப்போ வந்து அண்டர் வெயிட்டு ஓவர் வெயிட் எவனும் போட மாட்டான். அண்டர் வெயிட் வந்து நம்ம போடும்போது அப்போ வந்து கன்சியூமர் வந்து என்ன ஆகிறான், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆகிறான். அந்த மாதிரி மேல் ப்ராக்டிசஸ்லேருந்து கன்சியூமருக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த வெயிட் அண்ட் மெஷர்ஸ் ஆக்ட் 1958. இந்த ஆக்டை வந்து மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இட் ஹாஸ் பீன் ரீப்ளேஸ்ட் ஆஸ் அ லீகல் மெட்ராலஜி ஆக்ட் 2009. ஓகே, அடுத்தது த ட்ரேட்மார்க் ஆக்ட் 1999. இன்னும் 1999 வந்து அதாவது ப்ராடக்டில் வந்து ஃப்ராடலண்ட் மார்க்ஸ் எதுவும் பண்ணுறாங்க இல்லையா, ட்ரேட் மார்க் அவங்களோட சிம்பிள்ஸ் எல்லாம் போடுவாங்க, அந்த மார்க்கில் வந்து ஃப்ராடலண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அடுத்தது காம்படிஷன் ஆக்ட் 2002 வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது அன்ஹெல்த்தி காம்படிஷன், கன்சியூமருக்கு எகெயின்ஸ்டாக அன்ஹெல்த்தி காம்படிஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அடுத்தது இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூஷன் ஆக்ட் 1952 என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூஷனாலே ISI. இது வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் மார்க்ஸ் டு ப்ராடக்ட் fulfilling minimum quality standards and the ensure supply of quality product to consumer. அதாவது ISI வந்து கரெக்டாக நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போதே ISI மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வாங்குகிறோம் இல்லையா, அதனால் அந்த ISI மார்க் இருந்தாலே ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். அதனால் மினிமம் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வாங்குறத வந்து கன்சியூமர் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இட்ஸ் என்ஷூர் சப்ளை ஆஃப் குவாலிட்டி ப்ராடக்ட் டு கன்சியூமர்ஸ். இந்த ஆக்ட் கொண்டு வந்ததுலேருந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கிறதுல வந்து உறுதியாக இருக்குங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா த ட்ரக்ஸ் அண்டு மேஜிக் ரெமடிஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட் 1954. இது வந்து கன்சியூமர் வந்து ட்ரக்ஸு அப்புறம் வந்து இந்த மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கிளைமிங் டு ஹாவ் மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டி, ட்ரக்ஸ் அண்ட் ரெமடிஸ் அந்த மாதிரி எல்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுலேருந்து தடுக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட் 1954 வந்து இருக்குது. அடுத்தது இந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940. இந்த ஆக்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, சேஃப்டியாக வந்து ட்ரக்ஸு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து சோல்வ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுது. அடுத்தது ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006 என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது மேனுஃபேக்சர், ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட்ஸ் இன் சேஃப் அண்ட் ஹோல்சம் கண்டிஷன் இன் டு கன்சியூமர்ஸ். அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறது, கூட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி வைக்கிறதெல்லாம் சேஃபாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ஃபுட் அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் வந்து ரெகுலேட் பண்ணுது. ஓகே, அதாவது கன்சியூமருக்கு வந்து எல்லாமே ஹோல்சம் அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்லாக கிடைக்குதா அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து கிடைக்க வைக்கிறது. அடுத்தது ஏர் ஆக்ட், ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட். இது வந்து இந்தியாவில் வந்து பொல்யூஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு
இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது த பப்ளிக் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் 1991 ப்ரொவைட்ஸ் இமிடியேட் ரிலீஃப் டு பர்சன்ஸ் அஃபெக்டட் பை ஆக்சிடென்ட் செக்யூரிங் வைல் ஹேண்ட்லிங் ஹசார்டியஸ் சப்ஸ்டன்ஸ். அதாவது உடல் ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆபத்து விளைவிக்கும் பொருட்கள். அந்த மாதிரி ஆபத்து விளைவிக்கும் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணும்போது அதனால் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து இமிடியேட்டாக ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அடுத்தது நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்டு சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1985. இது வந்து இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் அதாவது எஜுகேஷன் யூஸுக்கு இல்லாமல் மீதி இருக்கிற நார்கோட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறது போது ப்ரொவைட் பண்ணுறது. நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மயக்கம் வந்து போதை ஏற்படுத்துறது, மயக்கம் வர வைக்கிறது, தூக்கம் வர வைக்கிறது, இந்த மாதிரி நார்கோட்டிக் ட்ரக்ஸ், அதுதான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொண்டு வரதுக்கு இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஓகே.